தமிழ் சினிமா வரலாற்றில் பல விதமான சினிமாக்களை நம்ம பார்த்துருக்கோம். காமெடி சினிமா, ஹீரோ பில்டப் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், வில்லேஜ் சப்ஜெக்ட், பொய்யான வரலாறுகளை பேசுகிற சினிமா என நிறைய வகைகளை பார்த்த அனுபவம் நமக்கு இருக்கு. இதில் அரசியல், குறிப்பாக சமூக அரசியலை நேர்மையாக பேசிய தமிழ் சினிமாக்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே எது பிரச்சனையாக இருக்குதுன்னா, சமூக அரசியலை பேசுகிற சினிமாக்களை உருவாக்க தேவையான நாலேஜ் இருக்கிற தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ சமூக அறிவு, வரலாற்று அறிவு, அரசியல் அறிவு இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் சினிமாவை எடுக்க முடியும். பிகாஸ் பொலிட்டிக்கல் சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப சிக்கலான ஒரு ஜேர்னர். இந்த வகையில் தமிழ் சினிமாவான விடுதலையை வரலாற்றையும் அரசியலையும் சரியாக நேர்மையாக பேசியிருக்கும் ஒரு சினிமா என நம்ம உறுதியாக சொல்ல முடியும். விடுதலை பார்ட் 1 பார்த்தவங்க விடுதலை பார்ட் 2 ரொம்ப சுலபமாக தொடர்புபடுத்தி கொள்ள முடியும். விடுதலை பார்ட் 1 நிறைய உண்மை சம்பவங்களை பேசிச்சு. குறிப்பாக அப்பாவி பொதுமக்களின் மீதான காவல்துறை செய்யும் சட்டத்திற்கு புறம்பான தாக்குதல்கள், பாலியல் கொடுமைகள், சட்டத்திற்கு புறம்பான விசாரணை முறைகள், கொடூரங்களை ரொம்ப அதிகமாக பேசிச்சு. விடுதலை பார்ட் 2 தனி மனித அதிகாரம், அரசு அதிகாரம் என்னவெல்லாம் செஞ்சது, செய்யும், செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பேசுற சினிமாவா வந்திருக்கு. இந்த சினிமாவோட கதை சொல்ற முறைங்கிறது என்னன்னா, போலீஸால கைது செய்யப்படும் விஜய் சேதுபதி காட்டுக்குள்ள கொண்டு செல்லப்படுற வழியில அவரை கூட்டு போற போலீஸ் டீம்டையும், குறிப்பா கான்ஸ்டபிளா வர சூரியிடமும் சொல்லிக்கொண்டே வரும் உண்மை சம்பவங்களின் வழியாக, அதன் மூலமாக ஆடியன்ஸான நம்ம கிட்ட அந்த கதையை சொல்றாங்க. இந்த சினிமாவில் பெரும்பாலும் தஞ்சாவூர், கோவை, வட மாவட்டங்களில் நடந்த சம்பவங்களை தான் காட்டுறாங்க. மேலும் இந்த சம்பவங்கள் 1940 முதல் 1990 வரையான காலகட்டங்களில் நடந்த உண்மையான சம்பவங்கள் தான் இதெல்லாமே. இந்த உண்மைகளை நான் லீனியர் முறையில ஒன்றுக்கு பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே வராங்க. இதனால இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை பேசும் சினிமா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வேறு வேறு காலகட்டங்களில் கம்யூனிஸ்டுகள் செய்த அரசியல் சமூக போராட்டங்களை ஒரு தொகுப்பா பேசுற சினிமா தான் இந்த விடுதலை பார்ட் 2. இந்த ஒட்டுமொத்த சினிமாவும் பண்ணையார்கள், முதலாளிகள், ஆளும் அரசாங்கம், அரசு துறைகள், போலீஸ் இவங்களுக்கும் தொழிலாளிகள், பண்ணை அடிமைகளுக்கும் இடையே நடந்த ரொம்ப ரொம்ப சிக்கலான, மிக கடினமான போராட்டங்களை தான் இந்த சினிமா பேசுது. இதை சொல்ற காட்சிகள் இந்த சினிமாவில் நிறைய இருக்கு. பல காட்சிகளில் நமக்கு அதிர்ச்சியும், துயரமும், கோபமும் உண்டாகுது. நடந்த அந்த உண்மையான சம்பவங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டாக்குகின்றன. இந்த போராட்டங்களில் சுரண்டப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கமாக கம்யூனிஸ்டுகள் நின்றாங்க. பல்வேறு விதமான போராட்டங்களை செஞ்சு மக்களை கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைச்சாங்க. கம்யூனிஸ்ட் கொள்கைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தியாகங்களை செய்து தங்களோட உயிர்களை கூட இழந்தும் கம்யூனிஸ்டுகள் மக்களின் உரிமையை பெற்று கொடுத்தது தான் இந்த விடுதலை சினிமா பேசுது. இதற்கான வலுவான பல காட்சிகளை இந்த சினிமாவில் சொல்லியிருக்காங்க. போலீஸ்களுக்கும் இடையே நடக்கும் ஈகோ பிரச்சனைய கூட இந்த சினிமா தெளிவா பேசியிருக்கு. போலீஸ் துறையில உயர் பதவியில இருக்கிற போலீசஸ் தங்களுக்கு கீழே வேலை செய்யும் போலீஸ்காரங்களை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறாங்க, வன்மத்தினால பழி வாங்குறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த சினிமா ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட பேசுது. மேலும் போலீஸ் துறைக்குள் இருந்துகிட்டே போலீஸை எதிர்க்கும் போலீஸ், போலீஸின் கொடூரங்களை எதிர்க்கும் போலீஸ், பாதிக்கப்படும் மக்களின் பக்கம் நின்று ஆதரவு கொடுக்கும் போலீஸ்களும் இந்த சினிமால நிறைய காட்சிகள்ல வந்துட்டு போறாங்க.
இதில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக மிக தீவிரமாக செயலாற்றிய புலவர் கலிய பெருமாள், தமிழரசன் போன்ற நிஜத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த சினிமாவின் முக்கியமான கேரக்டர்ஸா வராங்க. இந்த சினிமா சுவாரஸ்யமான முக்கியமானதா மாறதுக்கு இதுதான் காரணமே. பஞ்சாபை சேர்ந்த அமீர் ஹைதர் கான், கர்நாடகாவை சேர்ந்த ஸ்ரீனிவாச ராவ், கேரளாவின் விபி சிந்தன், நாகர்கோவில் ஜீவானந்தம், கீழ்த்தஞ்சையை சேர்ந்த சிவராமன், மணலி கந்தசாமி, களப்பால் குப்பு, இரணியன், சென்னை சிங்காரவேலர், பி ராமமூர்த்தி, கோவையைச் சேர்ந்த அப்பு, பாலதண்டாயுதம், கஸ்தூரி சாமி, தர்மபுரி பாலன், மதுரை மாயாண்டி பாரதி, மைதிலி சிவராமன் என உழைக்கும் நசுக்கப்படும் மக்களுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏராளமாக தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட கொள்கைகளின் மூலமாக மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இப்படி பல கம்யூனிஸ்டுகளின் கதைகள் ஆழமான சினிமாவா எடுக்கும் அளவுக்கு இங்க நிறைஞ்சிருக்கு. இது அத்தனையுமே தமிழ் சமுதாயத்துல நடந்திருக்கு. இவங்க எல்லாம் தமிழ் சமுதாயத்துல வாழ்ந்திருக்காங்க. இதில் பெருமாள் வாத்தியார் கம்யூனிஸ்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வர்ற பல இடங்கள்ல சூரி கேரக்டர் எனக்கு இது புரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லுது. இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை புரிந்து கொள்வதில் இருக்கிற போதாமையை, திறனற்ற தன்மையை பின்தங்கிய ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகமும் சொல்ற இடமா தான் நமக்கு தெரியுது. கேரள சமூகம் கம்யூனிஸ்ட கருத்துக்களை படிக்கிறதுல, புரிந்து கொள்றதுல, பின்பற்றுவதில், அதை நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப வலுவாகவே உள்ளது. இந்த சினிமா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இங்க பேச வேண்டியது இருக்கு. இந்த சினிமாவில் பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கொடி, கம்யூனிஸ்ட் சின்னங்கள் பிளர் ஆக்கியிருக்காங்க, அதாவது மறைச்சு காமிக்கிறாங்க. அதே நேரம் சிங்கப்பூர், மலேசியாவில் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 2ல இப்படி எந்த ஒரு சீனையும் அவங்க மறைக்கல. இது ஏன்? இப்போ இந்த சினிமாவின் திரைக்கதையை எப்படி டிசைன் செய்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிகாரம், பவர் தான் இந்த ஸ்கிரிப்டினுடைய சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் முதலாளிகள், பண்ணையார்கள் உட்பட 6 முக்கியமான கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் கே பெருமாள் வாத்தியார், டிஏ உட்பட 10 கேரக்டர்ஸை வச்சிருக்காங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி மனித உரிமைக்கும் வர்க்க உரிமைக்கும் எதிராக செயல்படுற கேரக்டராக வர்றாங்க. இந்த அதிகாரத்துக்கு எதிராகவும் மனித உரிமையும் வர்க்க உரிமையையும் காப்பாற்றுறதுக்காக கம்யூனிச கொள்கைகள் மூலமா போராடி ஜெயிக்கிற கேரக்டர்ஸா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டர் வர்றாங்க. இதுல பெருமாள் வாத்தியார் என்ற மிக வலுவான கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. இந்த சினிமாவோட மையமா இருக்கிற கேரக்டர் இதுதான். 50 வருஷ கம்யூனிச வாழ்க்கையை சொல்ற கேரக்டரா இது வருது. இவர் பேசும் பல இடங்களை இன்னும் காட்சியா மாற்றி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். 1950 காலங்களில் தஞ்சை பகுதியில் வாழ்ந்த மணலூர் மணியம்மாள் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் தோழர் மாதிரியான கதாபாத்திரத்தில் மஞ்சு வாரியார் வரார். ஒரு தைரியமான பெண் கம்யூனிஸ்ட், ஆண்களை போல ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் என ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் இது. நல்ல அரசியல் அனுபவம் கொண்ட கம்யூனிஸ்டாக கிஷோர் வரார். ஒரு கம்யூனிஸ்டோட பக்குவம், உடல் மொழி, உறுதி, போராட்ட குணம் போன்ற பல விஷயங்களை கிஷோர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அடித்தால் திருப்பி அடி என்ற வாக்கியத்தை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி எழுச்சியை உருவாக்கி தஞ்சை பகுதியில் கம்யூனிஸ்ட புரட்சியை செய்து காட்டிய ஸ்ரீனிவாச ராவை மாடலாக கொண்டு உருவாக்கப்பட்ட கேரக்டர் போல கிஷோரின் கதாபாத்திரம் தெரிகிறது. இந்த சினிமாவோட மிக வலுவான கேரக்டர்ல ராஜீவ் மேனன் வரார். ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் சொல்ற எல்லா வேலைகளையும் தன்னுடைய தந்திரத்தையும் சேர்த்து செய்யும் சீஃப் செக்ரட்டரியாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு.
ஒரு வேட்டி டிஷர்ட்ல அசத்தலான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இந்த சினிமாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தியதுல ராஜீவ் மேனன் நடிப்பிற்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. இந்த சினிமா முழுக்க வரும் ஆனால் அமைதியாக கதை கேட்கும் கான்ஸ்டபிளாக சூரி நடிச்சிருக்காரு. IPS ஆபீசராக வரும் கௌதம் மேனன், கொடூரமான பண்ணையாராக வரும் போஸ் வெங்கட், மக்கு அமைச்சராக வரும் இளவரசு, மக்கள் படையின் வக்கீலாக வரும் பாலாஜி சக்திவேல் என எல்லாருமே சரியாக நடிச்சிருக்காங்க. கம்பெனியின் ஆபீசரா வர்ற சேத்தன் வழக்கம் போல சுயநலம் குரூக்டான கேரக்டர்ல கலக்கி இருக்கார். வங்காளத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் புரட்சியை செஞ்ச இந்தியா முழுக்க பெரிய அறிமுகமான சாரு மஜும்தாராக டைரக்டர் அனுராக் காஷ்யப் வரார். சினிமாட்டோகிராஃபி அண்ட் லொகேஷன் கிராமம், நகரம், மலைகள், காடுகள், விவசாய பகுதிகள், போலீஸ் ஸ்டேஷன், டார்ச்சர் கேம்ப்ஸ் என பலவிதமான இடங்களுக்கு இந்த சினிமாவோட கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. நிறைய இரவு பகல் காட்சிகளும் வர்றது இதுல. இத ரொம்ப சிறப்பா ஒளிப்பதிவு செய்த, கதைக்கு மிக பொருத்தமான லொகேஷன், காஸ்டியூம் என எல்லாமே கச்சிதமா பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல மட்டும் விஜய் சேதுபதியினுடைய மேக்கப் சரியா பொருந்தவில்லை. எடிட்டிங் நிறைய முன் பின்னான காட்சிகள் கொண்ட நான் லீனியர் சினிமாவான விடுதலையின் எடிட்டிங்க பார்ட் 1 போல இன்னும் நுணுக்கமா இவங்க செஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல சில லேக் இருக்கு. மியூசிக் மீண்டும் ஒரு முறை இளையராஜா பின்னணி இசையில அசத்தியிருக்கார். பல்வேறு காலகட்டங்கள், பலவிதமான நிலப்பரப்புகள், பலவிதமான மனிதர்கள், பலவிதமான அரசியல் புள்ளிகளை கொண்ட இந்த சினிமாவான விடுதலைக்கு ரொம்ப பொருத்தமான மியூசிக்கை அண்ட் பின்னணி இசையை கொடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் இந்த சினிமாவோட இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் செய்ததற்கு இளையராஜாவே ரொம்ப முக்கியமான காரணம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வெற்றிமாறன், மணிமாறன் 2 பேர் சேர்ந்து இந்த சினிமாவுடைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. டைரக்ஷன் மக்களுக்காக போராடிய ஆனால் மக்களுக்கு தெரியாத கம்யூனிஸ்ட் போராளிகளை பற்றி சொல்ற ஒரு சினிமாவை டைரக்டர் வெற்றிமாறன் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வகையில வெற்றிமாறன் செஞ்சிருக்கிறது ஒரு முக்கியமான பணி மற்றும் பங்களிப்பு. சில கமர்ஷியல் விஷயங்களை தவிர்த்து இருந்தால் இந்த சினிமாவின் உண்மைத்தன்மையும் தீவிரத்தன்மையும் இன்னும் அதிகமாகி இருக்கும். விடுதலை பார்ட் 2 OTTல ரிலீஸ் பண்ணது ஜனவரி 2025 19ஆம் தேதி. இந்த சினிமா இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த மொத்த டீமும் சேர்ந்து மீண்டும் உண்மையான சம்பவங்களை, அதாவது ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேசுற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாவை கொடுப்பதற்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பெட்4 சினிமா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.